லேவியராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்தார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். அந்த 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 13 வசனங்கள், முதல் 13 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அங்கே தான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய கவனத்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க பாப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக வைத்த நாள் முதல் அவர் என்னையும் என்னை கொண்டு இந்த சபையையும் தம்முடைய வார்த்தையினால் நடத்துகிறார். நான் அதை நன்றாக அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நேரத்தை கொடுக்கும்போது, அவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கும்போது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த சபையை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினாலே நான் சொல்லுகிறேன், இந்த சபையில பேதைகளாய் நீங்கள் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையை நடத்துகிறபடினால் இந்த சபையின் ஒவ்வொரு அவயவங்களையும் அவரே நடத்தி நல்ல கரை சேர்க்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கூட இருக்கிற படகுல சில புயல் அடிக்கலாம், பெருவெள்ளம் வரலாம். ஆனால் ஒன்று உறுதி, நிச்சயமாய் அந்த படகு கரை சேரும். ஏனென்றால் இயேசு அந்த படகுல இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு மாம்சத்தில் இருந்தார், இன்றைக்கு இயேசு வார்த்தையாக இருக்கிறார். இந்த சபையிலே இயேசு என்கிற வார்த்தை இருக்கிறபடினால எத்தனை புயல் அடித்தாலும், எவ்வளவு வெள்ளங்கள் வந்தாலும், சேதங்கள் வந்தாலும், நிச்சயமாய் இந்த சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல கரை சேர்ப்பார். ஏனென்றால் இந்த சபையிலே இயேசு உண்டு, புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற வார்த்தை உண்டு. அல்லேலூயா.
வேதம் இயேசுவை வார்த்தை என்று சொல்லுகிறது. அந்த அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் எவ்வளவாய் நம்மிடத்தில் இருக்குமோ அவ்வளவாய் நாம திசை கெட்டு போகாதபடிக்கு கரை சேருவதற்கு அந்த வார்த்தை நமக்கு உதவுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. எனவே இந்த வேத வசனத்தில் இந்த மே மாசத்திற்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? 3 காரியங்களை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறார். ஒன்று, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாசத்தில், இந்த மே மாசத்தில் உங்கள் மேலே எப்படி இருப்பாராம்? கண்ணோக்கமாக இருப்பாராம். ஸ்தோத்திரம். அப்படின்னா உங்களை கவனித்து கொண்டே இருப்பார், உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருப்பீர்கள். அவருடைய பார்வைக்கு மறைவாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, தப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும், பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஸ்தோத்திரம், கர்த்தர் இரவும் பகலும் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமாம், நம்ம உறங்கலாம், இஸ்ரவேலை காக்கிறவரோ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய பார்வை எப்போதும் உங்கள் மேலே இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த வார்த்தையை ஆண்டவர் பல முறை என்னோடு பேசிவிட்டார். நான் உன்னை பலுக பண்ண போகிறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன் என்றே அவர் சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு அது ஸ்தோத்திரம், அது ஆசை தான். ஆனாலும் நான் அவர் சொல்லும் போதெல்லாம் ஆமேன் ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்போஸ்தலர் 11:10 நினைக்கிறேன், பேதுருவின் இடத்துல இயேசு போய், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு 3 முறை சொல்லுவார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 11:10 இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்படி எத்தனை முறை சம்பவித்தது? 3 முறை சம்பவித்தது. ஏற்கனவே ஒரு தடவை, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இப்போ ஒரு தடவை, 3 தடவை ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருமானால் நாம் அதை தேவனிடத்திலிருந்து வருவதாக என்ன செய்யலாம்? கருதலாம், நம்பலாம், விசுவாசிக்கலாம், அறிக்கை செய்யலாம். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்கு செய்ய போகிறார் என்றால் அதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி அதை வலியுறுத்தி அதை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தான் ஆண்டவர் பார்த்துக்கோங்க, உன் சபையை நான் பெருக பண்ண போகிறேன், உன் சபையை நான் வர்த்திக்க பண்ண போகிறேன், உன் சபையை நான் பலுக பண்ண போகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருந்தார். நான் சமீபத்தில் கேரளா போயிருக்கும்போது அங்கே இதே வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி இனிமையும் நம்ம அதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்க வேண்டாம், அவரே பலுக பண்ணணும் பெருக பண்ணணும்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அதை கால தாமதம் பண்ண வேண்டாம், சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அதுக்கு நம்ம களம் இறங்குவோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தட்டும் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்னோடும் 3 விசை இதை குறித்து பேசினார். நான் அதற்கு எதிர்த்து நிற்க விரும்பவில்லை. இருக்கிறது போதும், நிம்மதியாக இருப்போம். இருக்கிறது நம்மளை பிச்சு பிடிங்கி திங்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இதில் இன்னும் பலுகி பெருகி ஸ்தோத்திரம் நம்மளை பாடாப்படுத்தி இன்னும் பிக்கிறதுக்கு அங்கே வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை விட்டுட்டு, கழுதை இன்னும் பிச்சாலும் பிச்சுட்டு போட்டு சைடில் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அல்லேலூயா. இனிமேல் எவ்வளவு பிச்சு பிடுங்கினாலும் நான் பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுவாராக. இப்படி 3 விசை அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க விரும்பவில்லை. சரி, அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பலுகணும், பெருகுவேன், பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை தந்தார், வாக்கு தத்தத்தை தந்தார். 2 ரேமா வார்த்தைகளை எனக்கு தந்தார். ஒன்று ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம். நான் இந்த 2 வார்த்தைகளையும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் பேசினேன். வாக்குத்தத்த ஆராதனைக்கு 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் அந்த வேத வசனத்தை கொண்டு என்னோட பேசினார். நான் ஒரு பிரசங்கத்தையும் எழுதி எடுத்தேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பிரசங்கத்தை எடுத்து நான் வியாழன் வெள்ளி சனி எல்லாம் ஆயத்தமாயிட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில்
ஒரு 4 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விட்டார். எழும்பி 3:45 எழும்பி 4 மணிக்கு மோத்தெல்லாம் கழுவி நான் உட்காந்து பைபிளை தூக்கிட்டு லைட்டை போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு உட்காந்தா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வேத பகுதியின் மூலமாக காலையில் என்னோட பேசினார். அதில் இந்த ஜெபம், இந்த சுவிசேஷம், இந்த ரெண்டையும் செய்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தார். அல்லேலூயா. ஆமாம், எவர்களெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழும்பி மோத்த கழுவி பல்ல துளக்கி பைபிளை தூக்கிட்டு உட்கார்றீங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த 7ஐயும் எழுத இடம் இல்லாத அளவுக்கு நான் நெருக்கி எழுதி வைத்து ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். நீங்களும் கூட அந்த ஆசீர்வாதங்களை குறிப்பிடுங்கள், எழுதி வையுங்கள், அவைகளை தியானியுங்கள். இந்த மாசத்துல இருந்து அந்த 7 ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 7 ஆசீர்வாதமும் மொத்தமா ஒரே அதிகாரத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமா, ஜெபம், சுவிசேஷம், இந்த ஊழியத்தை, இந்த வேலையை நாம செய்யும் போது ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதை நான் ஒரே அதிகாரத்தில் இன்னைக்கு காலையில் வாசித்தேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முழுவதையும் இப்போது நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எத்தனை வசனம் இருக்குது? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்குது. இந்த 22 வசனங்களையும் நீங்கள் பைபிளை பார்த்து வாசித்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டா மேலே டிஸ்பிளேயை பார்த்தாவது வாசிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வசனங்களை முழுசும் வாசிங்க. இதிலிருந்து நான் ஒரு 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லுவேன். அந்த 7 ஆசீர்வாதத்தையும் குறித்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன செய்தால் அந்த 7 ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறதையும் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதத்திலிருந்து நம்ம அதை செய்வோம். இந்த 7 ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மே மாதத்தில் 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எஸ். நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த மே மாதத்தில் கர்த்தரை தேடி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் ஆசீர்வாத பிரசங்கியார் இல்லை, ஆனால் ஆண்டவர் 4 மணிக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தார்னா நான் அதைத்தான் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க முடியுமே தவிர புதுசாக ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்து தர முடியாது. எனவே கர்த்தர் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்க துணிகிறேன். நாம் எல்லாரும் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யாராவது ஒருவர் மைக்கில் திருத்தமாக மெல்ல வாசிங்க. அவங்களோட சேர்ந்து மற்றவர்கள் எல்லாரும் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் சேர்க்கப்படும். நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும்
பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டுவர தர்சிஸின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனங்களை கோர்வையாக எழுதுறார். அப்படி எழுதி கொண்டு வரும்போது கிபி 555 இதை ஒரு அதிகாரமாக தொகுக்கிறாங்க. ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் அவர் தான் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் அதிகாரமாய் பிரிக்கிறார். பிற்பாடு புராட்டஸ்டன்ட்ஸ் வந்து அதை வசனமாக பிரித்தார்கள். நல்ல கவனிங்க. அப்படி தொகுக்கப்பட்டதில் இந்த அதிகாரம் முழுவதும் ஸ்தோத்திரம் ஆமாம் தேவ ஜனங்கள் எந்த நிலைமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இப்போ இந்த 60ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு 7 ஆசீர்வாதத்தை சொல்லுவேன். அந்த 7 ஆசீர்வாதத்திற்கும் உரிய வசனங்களையும் சொல்லுவேன். நீங்கள் அதை தனித்தனியாக எழுதி குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதல் ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் ஆமாம் மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம்
ஸ்தோத்திரம். வசனம் 6, 7, 8 நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா ஒரு பெருக்கம், ஒரு பலுகுதல் என்ற அந்த பதத்தின் பலன நம்முடைய வாழ்க்கையில மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதத்தின் வடிவத்தில் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர், நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, உங்கள் வாழ்க்கையில் மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதமும் அவசியமாக இருக்கிறது. அதை நான் பிற்பாடு சொல்கிறேன். வாசிக்கலாமா? ஏசாயா 60, 6, 7, 8 ஆகிய வசனங்களை. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்காக தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அல்லேலூயா. இதுல மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம் இல்ல, பறவைகளின் ஆசீர்வாதமும் இருக்குது. இந்த 3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டகம், வேகமான ஒட்டகம், ஆடுகள், கடாக்கள், மேகமும் புறாவும். அல்லேலூயா. நான் இதை ஒரு பைபிள் ஸ்டடியை போல உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஆமாம், மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம். இதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே நெபோயாத்தின் கடாக்கள் என்று ஒரு வார்த்தை போட்டிருக்குது, கேதாரின் ஆடுகள் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமாம், இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சேருவதனால சபை பெருகும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லும்போது ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான் என்கிற ஒரு நம்பிக்கை யூதர்களுக்குள்ளே பரவலாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யூதர்கள் மாத்திரமல்ல, நெபோயாத்தின் கடாக்களும் வருவார்கள், கேதாரின் ஆடுகளும் வருவார்கள். இவர்களெல்லாம் புறஜாதிகள். இவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இவங்க எப்படி கர்த்தருடைய சபையில வருவாங்க? இவர்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார்களே என்று சொல்லுகிற காலகட்டத்திலே அவைகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தில் ஏறும் என்ற தீர்க்க தரிசனம் அன்றைக்கே தீர்க்க தரிசியின் மூலமாய் வந்தது. அன்றைக்கு ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி ஆடுகளாகிய ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பலித்து சகல ஜனங்களும் சீசர்களாக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்களோ, அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியே இன்றைக்கும் நம்முடைய சபையில கர்த்தர் ஆடுகளை, மந்தைகளை, கடாக்களை, நெபோயாத்தின் கடாக்களை கொண்டு வந்து சபையில சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் எதையாவது நீங்கள் செட் பண்ணி வைத்திருந்தீங்கன்னா, இப்போ அந்த செட்டிங்ஸை நான் குலைக்கிறேன். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கேதாரின் ஆடுகளை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நெபோயாத்தின் கடாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நெபோயாத்தின் கடாக்கள் என்றால் யார்? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 25:13 யாராவது ஒருத்தர் வாசிங்க. பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார். நல்ல கவனிங்க, நெபோயாத், பின்பு கேதார், அத்பியேல், அப்படியே வரும். அப்ப இஸ்மவேலுடைய பிள்ளைகளில மூத்த 2 பிள்ளைகள் யாரு? இந்த நெபோயாத்தும் கேதாரும். இப்ப இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? நம்மள்ட்ட வந்து இஸ்லாமியர்கள், நம்ம இஸ்மவேலர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? இந்துக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நம்ம ட்ராக்ஸை தூக்கிட்டு போவோம், ஏசினாலும் பரவாயில்ல, பேசினாலும் பரவாயில்லன்ட்டு. இஸ்லாமியர்களுக்கு யாராவது இயேசுவை பற்றி சொல்றதுக்காக புறப்பட்டு போயிருக்கீங்களா? எப்போ அவன் ஏச்சம் பேச்சோட நிப்பாட மாட்டான், கறிக்கடை வச்சிருக்கிறதுனால டக்குன்னு கொத்துக்கறி ஆக்கிடுவான்.
அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறது இல்லை அந்த பக்கமே சுவிசேஷம் போக மேலே பழத்தில் டிராக்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறது இல்லை, போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு பண்ணுறாரு, கேதாரின் ஆடுகளும் நெபோயாத்தின் கடாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாய் உன் பலிபீடத்தில் வந்து நிற்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாறும்படி கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னை நான் பெருக பண்ணுவேன், பலுக பண்ணுவேன் என்றால் ஸ்தோத்திரம், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆட்களை கொண்டு உங்க சபையை நிரப்ப நான் சித்தமா இருக்கிறேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் திருவுளம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கேரளாவில் நான் அதற்கு சாட்சியாக ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த அந்த சர்ச்சில், நம்ம கேரளா ஐபிஐ சர்ச்சில் ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு போய் சுவிசேஷம் சொன்னாங்களாம். ஆக்சுவலாக அந்த குடும்பம் யாருன்னா, அந்த ஊர்லேயே அந்த பெரிய ரோமன் கத்தோலிக்க சபையை கட்டுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உதவியாக இருந்த ஒரு குடும்பம். அவங்க வந்து பாரம்பரியமாக பல தலைமுறையாக அவங்க ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் பல வருஷங்களாக அந்த ஃபங்க்ஷன் நடப்பதற்கோ மற்ற காரியங்களுக்கோ உதவி செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னால் எப்படி கேட்பாங்க? அவங்க தலைமுறையாக ரோமன் கத்தோலிக்க சபையவே நடத்துகிற ஆட்கள், ஃபாதருக்கெல்லாம் அப்படி செய்கிறவங்க இப்படி செய்கிறவங்கலாம் பேர் பெற்றவங்க. ஆண்டவர் ஒருத்தங்களுக்கு நம்ம ஐபிஎஸ் சபையில், கேரளா ஐபிஎஸ் சபையில் ஒரு ஆளுக்கு அந்த பாரத்தை கொடுத்தோன்னா அவங்க போய் அவங்கள்ட்ட போய் தைரியமாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடாது, நீங்கள் இயேசுவை மெய்யான தெய்வனாக ஏற்றுக்கொள்ளணும், இயேசு தான் தெய்வம், இயேசுடைய அம்மா தெய்வம் இல்லை, அவங்கள வணங்கக்கூடாது, இயேசு ஒருவரே வணக்கத்திற்கு உரியவர் என்று சத்தியத்தை அடித்து சொன்ன உடனே ஒரு நிமிஷத்தில் கண்ணீரோட அந்த குடும்பத்தில் உள்ள ஸ்திரீகளும் புருஷரும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, வேதம் இப்படி சொல்லுகிறதா, எங்களுக்கு இது தெரியவில்லையே என்று உடனடியாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு சாட்சியாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொன்ன உடனே, ஐயோ நம்ம ஊரில் எடுத்தால் எதுவும் பேசுவாங்களா வைப்பாங்களான்னு சொன்ன உடனே அவங்கள குமிழிக்கு கூட்டிகிட்டு போய் குமிழியில் ஒரு இடத்துல வைத்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க கர்த்தருக்கு பிரியமாய் சிலை வழிபாடு செய்யாமல் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த குடும்பம் தங்களை ஒப்பு கொடுத்த சாட்சியை நான் கேட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அப்போ இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவர் அண்டையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினைச்ச கேதாரின் ஆடுகள், நெபோயாத்தின் கடாக்கள் உங்க சுவிசேஷத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் இருக்குமானால் அவர்களை ரட்சிக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான பலன் இருக்குமானால் உங்களை கொண்டு அவர்களை ரட்சிக்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு யாரை குறித்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் நிறைய நேரங்களில் அப்படி யாரையாவது யோசிக்கும் போது என்னையே தான் நினைப்பேன், நானே ரட்சிக்கப்பட முடியும்னா ஸ்தோத்திரம். நான் சரி, என் பெருமையை நானே சொல்லலை. நான் அவ்வளவு ஈஸியாக ஒரு ஆளுடைய கருத்தை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அவ்வளவு ஈஸியாக ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். நான் அவ்வளவு ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்பி விடவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த தெய்வத்தை நம்பி சரி இவருக்கே நம்ம ஊழியம் செய்கிற அளவுக்கு என்னைய ஒப்பு கொடுத்து வரணும்னா அவர் என்கிட்ட எவ்வளவு பேசியிருக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எத்தனை பலமாக என்னை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் என்னைய யோசிக்குவேன், என்னையவே அவரால் ரட்சிக்க முடியுமானால் ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், இஸ்லாமியர்கள்லாம் டுபுக்கு, ரோமன் கத்தோலிக்க மக்கள்லாம் குபுக்கு, அவங்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்னையவே ஆண்டவரால் ரட்சிக்க முடியும்னா, நான் அவ்வளோ ஈஸியாக வியாதி சுகமான உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் பிசாசு ஓடின உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் கண் தெரியாதவனாக இருந்தேன் கண் பார்வை வந்தது அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளு இல்லை. கண்ணு தெரியலாம், இந்த டாக்டரை விட்டு அந்த டாக்டர் சரி பண்ணுவார், அந்த டாக்டரை விட்டு அந்த டாக்டர், அதுக்காக டாக்டரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளு. உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிற நான் அவ்வளவு லேஸ்பட்டவன் கிடையாது. நீங்கள் நினைக்கிற எந்த கொடூரமான மனிதனை விட நான் மோசமானவனாக்கும். என்னையே கர்த்தர் கன்வின்ஸ் பண்ணி ரட்சித்து இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் அலையும்படி செய்திருப்பாரானால் இந்த உலகத்தில் எவனும் ரட்சிக்கப்படுவது ஈஸின்ற.
என்ன ஒரு மாதிரியா முழிக்கீங்க? இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா அவ்வளவு டேஞ்சரஸ் பர்சனா? நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற எந்த டேஞ்சரஸ் ஆளையும் விட பயமுறுத்தலை. அதுக்காக நீங்கள் பயப்படவும் வேண்டாம். அதான் உண்மை, அதான் உண்மை. ஆனால் அப்படியாப்பட்ட ஆளையே கர்த்தரால ரட்சித்து பைபிளை தூக்கிக்கிட்டு அவருக்கு பின்னாடி போக வைக்க முடியுமானால், நான் சொல்கிறேன், கேதாரின் ஆடுகளெல்லாம் சும்மா அப்படின்னா பின்னாடி ஓடியாந்துரும். நெபோயாத்தின் கடாக்கள் எல்லாம் ஹை ஹை அப்படின்னா பின்னாடி ஓடியாந்துரும். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீ பாப்பானுங்கிறதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நீ ஆஹான்னு என்ன சவுண்டு விட்டாலும் நான் வரமாட்டேன். நானே வந்திருக்கேன்னா. அப்போ ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம், முதல் ஆசீர்வாதம், ஆமாம், கடாக்களின் ஆசீர்வாதம், ஆடுகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய மந்தையை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம முதல் ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இப்போ ரெண்டாவது ஆசீர்வாதத்துக்கு போயிடுவோம். அதை நீங்கள் இன்னும் தியானம் பண்ணுங்க. முதல் ஆசீர்வாதம் கடாக்களின் ஆசீர்வாதம். நம்பர் 2, ஸ்தோத்திரம், மரங்களின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நம்ம மரங்களின் ஆசீர்வாதம். 13ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி மரங்களின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க பாப்பா 13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும். நல்ல கவனிங்க, லீபனோன் ஒரு மரக்கூட்டம், ஒரு காடு. ரெண்டாவது தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம். நான் போன தடவை நான் இப்போ ஆமாம் கேரளா போயிருக்கும்போது என்னைய ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். யார் எங்கிட்ட வந்தாங்களான்னு தெரில. ஆப்பிள் தோட்டத்துக்கு வாங்க, ஆப்பிள் தோட்டத்தை வந்து பார்க்க வாங்க. மறையூர் தாண்டி உள்ளே போகணுமே ஒரு ஊர். அந்த ஊரில் மட்டும்தான் காஷ்மீருக்கு அப்புறமா என்ன முளைக்குது? ஆப்பிள் விளையுது. நான் போய் காந்தலூர். தேங்க்யூ, கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போயிருக்கீங்களா? வெரி குட். இப்போ தான் என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்ததே இல்லை. இப்போ போன மாதம் தான், ஏப்ரல் மாதம் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பாஸ்டர் என்னையா ஒரு காரில் வச்சு கூட்டிகிட்டு போனார். ஸ்தோத்திரம். பாஸ்டர், நீங்கள் ஆப்பிள் தோட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை, வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். ஸ்தோத்திரம். ஆப்பிள் தோட்டம். ஆமாம், அப்படி நான் போனது ஆப்பிள் தோட்டத்தை பார்க்க. ஆனால் அங்கே நீங்கள் பைபிளில் தேவதாரு விருட்சத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், இதுதான் தேவதாரு விருட்சம்னு சொல்லி ஒரு மரத்தை காட்டினார். நம்ம நாட்டில் உள்ள மரம் மாதிரி இல்லை, அது வித்தியாசமாக இருந்தது. நான் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அது பின்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக நான் காட்டுறேன். தேவதாரு விருட்சம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நல்ல பலமான மரங்களாக இருக்குது. நம்ம நாட்டில் விளையலை. ஸ்தோத்திரம். தேவதாரு விருட்சம். அப்புறம் பாய்மர விருட்சங்களும். பாய்மர விருட்சங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் பார்த்ததில்லை. இப்படி வித்தியாசமான பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட. புன்னை மரங்கள், அது நம்ம ஊரில் பார்த்துருமோல, புன்னை மரம் நல்ல பூ பூக்கும், நிழல் தரும். புன்னை மரங்கள் பார்த்தவங்க கை வைத்துங்க பார்ப்போம். வெரி குட், ஸ்தோத்திரம். நம்ம நிழல் தரும் புன்னை மரம் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விருட்ச ஆசீர்வாதங்களை கர்த்தர் இரண்டாவதாக நமக்கு கட்டளையிட்டு நம்மளை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியாட்டாலும் நீங்கள் ஆமேன் போட்டு அந்த ஆசீர்வாதத்தை உள்வாங்கி வைங்க. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கும், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனப்படுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த மரங்களின் ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? நீடித்த வாழ்வை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த மரங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு வசனம் பைபிளில் எப்படி இருக்குது? விருட்சங்களின் வருஷங்களை விட, விருட்சங்களின் வருஷத்தை போல உன்னுடைய ஆயுசின் வருஷங்களும் இருக்கும். மனுஷனுடைய ஆயுசு மிஞ்சி போனா 70, பலத்தின் மிகுதினால் 80. ஆனால் விருட்சங்களின் வருஷமோ, அதுலேயும் இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரங்கள் பாருங்க, லீபனோன், தேவதாரு, பாய்மரம், புன்னை மரம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச இந்த எந்த மரங்களும் மனிதனுடைய ஆயுசு நாட்களை விட அதிகமான ஆயுசு நாட்களை கொண்டது. ஸோ மனுஷனுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் அப்படி வர்த்திக்க பண்ண, பலுக பண்ண, பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது உலோக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதம் இல்லை,
உலோக ஆசீர்வாதம். 17ஆம் வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். வாசிங்க பாப்போம். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் கற்களையும் கூட நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? தருவேன். அல்லேலூயா. ஆமா, இந்த 17ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றாரு? ஆமா, உலோகங்கள், the metal blessing. உங்களுக்கு தெரியுமா, 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஆசீர்வதிப்பார். ஒருத்தனை பார்த்து நீ உலோகங்கள் சம்பந்தமான வேலைகளை எல்லாம் செய்து பிழைப்பாய், இன்னொருத்தனை பார்த்து நீ ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து பிழைப்பாய், இன்னொருத்தனை பார்த்து மரம் மட்டைகள் காடுகளை வளர்த்து நீ அதில் பிழைப்பாய், இன்னொருத்தனை பார்த்து இப்படி 12 கோத்திரத்துக்கும் தன்னுடைய தகப்பன் அந்த 12 கோத்திரத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இந்த 12ஐயும் உள்ளடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று அவன் ராஜாவா ஆசீர்வதிக்கப்படணும், இல்லைன்னா ஆசாரியனா ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேர் என்று வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி போல பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் வேண்டாம், இவன் அவனை தேடி போகணும். அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், அவன் இவனை தேடி வரணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஒரு தனி மனிதனுக்குள்ளே வைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உலோகங்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 4வது, நான் வேகமாக போகிறேன். 4வது ஸ்தோத்திரம், ஜாதி ஜனங்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 5வது ராஜாக்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா சொல்றேன், திரும்ப சொல்றேன். 4வது ஜாதி ஜனங்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு சபைக்கு தருகிறார். 5வது ராஜாக்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார். இந்த 60ஆம் அதிகாரத்தை நீங்க ஏசாயால வாசிக்கும் போது ஜாதி ஜனங்களும் உன்னை தேடி புறப்பட்டு வருவாங்க, மாத்திரமல்ல ராஜாக்களும் உன்னை தேடி வருவாங்க. நான் ஒரு 5 வசனம் சொல்லுவேன், வேகமாக வாசிக்கணும், சரியா? 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 16ஆம் வசனம், சரியா? ஸ்தோத்திரம், வாசிங்க பாப்போம். 3, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்துல முதல்ல யார் வாரா? ஜாதிகளும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, உங்க ஒளி உதித்தால் சபையை நோக்கி முதல்ல யார் வருவா? ஜாதி ஜனங்கள் வருவார்கள். 2வது யார் வருவா? இங்கே ஜன திரட்சி இருக்கிறது என்று ராஜாக்களும் வருவார்கள். இதுதான் ஒரு சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். நான் முதல்ல ஒரு 3 ஆசீர்வாதம் சொன்னேன். முதல் ஆசீர்வாதம் மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் மரங்கள், தாவரம், பறவைகள், புறாவும் வருது இல்ல, மேகம் புறாவும் வருது இல்லையா, ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் உலோகங்களின் ஆசீர்வாதம். இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம தொடர்ந்து தியானிப்போம், இன்னைக்கு நேரம் இல்லை. 4வது ஆசீர்வாதம் ஜாதி ஜனங்களின் ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம் ராஜாக்களின் ஆசீர்வாதம். வாசிங்க அடுத்த 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம். இவங்க தான் யாரு? ஜாதி ஜனங்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் வந்து உன்னை என்ன செய்வார்கள்? நல்ல கவனிங்க. நீங்க யாரெல்லாம் ராஜா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களை சேவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க யாரெல்லாம் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவர்கள் வந்து உங்களை சேவிக்கும்படியான சூழ்நிலையை காலத்தால் கர்த்தர் மாற்றி அமைத்து தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, அடுத்த வசனம் வாசிங்க. 11. உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும். நல்ல கவனிங்க. ஜாதிகளின் பலத்த சேனை, 2வது அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கு உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். ஸ்தோத்திரம். வாசல் என்ன தெரியுமா? உங்க வாய் தான் வாசல். ஸ்தோத்திரம். உங்க வாய் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்போதும் என்ன பண்ணிருக்கணுமா? திறந்திருக்கணுமா? நான் 2 காரியம் சொன்னேன். ஸ்தோத்திரம். பெருகுவதற்கான 2 ரேமா வார்த்தை சொன்னேன். 1 ஜெபம்,
இன்னொன்று சுவிசேஷம். இந்த ஜெபத்துக்கும் எதைத்தான் திறக்கணும்? வாயைத்தான் திறக்கணும். சுவிசேஷத்திற்கும் இதை எப்போ திறக்கணுமா? பகலில் திறக்கணும் பாஸ்டர், ராத்திரி பூட்டிடணும். இல்லை ராத்திரி திறக்கணும் பாஸ்டர், பகலில் பூட்டிடணும். அப்படியா? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஜெபத்துக்கும் சுவிசேஷத்திற்கும் இரவு பார்க்காத, பகல் பார்க்காத, இரவும் பகலும் வாசல் எப்படி இருக்கணும்? பூட்டாமல் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இரவு 12 மணி ஆனாலும் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைத்தால் அடிச்சு சுவிசேஷம் சொல்ல வேண்டியதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, போன வாரம் அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்காரு நம்ம ஐயா, அவரோடு கூட நான் எங்கேயோ போனேன். காரை திருப்பிட்டு போகிறதுக்கு வழி தெரில. வழி கேட்கறதுக்காக ராத்திரி போல் ஒரு ஆள்கிட்ட நிப்பாட்டினோம். அந்த ஆள் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு அங்கேயும் சுவிசேஷத்தை அடிச்சுட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு ராத்திரி இத்தனை மணி 11 மணியா 12 மணியாலாம் பார்க்காம அங்கேயும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அவர்கிட்டயே வழி கேட்டுட்டு திரும்ப தொடர்ந்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதற்கு இரவு பார்க்கக்கூடாது, பகல் பார்க்கக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு இரவென்று பார்க்கக்கூடாது, பகல் என்று பார்க்கக்கூடாது. உங்கள் வாசல் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும்? ஜாதி ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள், ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4ம் 5ம் சேர்ந்தே வரும். வாசிங்க 16. நீ ஜாதிகளின் பாலை குடித்து, நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு. ஸ்தோத்திரம். ஆமா, எப்படி பாலை எப்படி உண்ண? ஒரு பால்கோவாவா செஞ்சுருவாங்க போல. அல்லேலூயா. ஆமா, எத்தனை ஒரு செழிப்பு ஆண்டவர் அங்கே தந்திருக்கிறார் பாருங்க. ஜாதிகளால் உண்டாகிற ஆசீர்வாதம், ராஜாக்களால் உண்டாகிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இவைகளை கர்த்தர் 4வது ஆசீர்வாதமாக, 5வது ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறார். 6வதாக ஸ்தோத்திரம், சத்துருக்களின் மேல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாரு பாருங்க. வசனம் 12-14. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அது திருந்த சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். ஸ்தோத்திரம். நான் ஒரு போர்க்குணம் கொண்டவன் பிறப்பிலேயே. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆமாம், சிலருக்கு எப்பவுமே அந்த கிருபை இரக்கம் அப்படி லைனில் போவாங்க. நல்லது, நீங்கள் அந்த குணமுடையவர்களானால் அந்த லைன்லேயே போங்க. சிலர் ஆகாரம், பசி, சாப்பாடு, திருப்தி, செழிப்பு இப்படியே போவாங்க. சரி, நீங்கள் உங்கள் பிரியமான அப்படி போங்க. ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, ஆண்டவர் சத்துருக்களின் பேரில் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அவன் நம்மளை எதிர்க்கல, அவன் நமக்கு விரோதமாக வரல. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? நம்மளை சேவிக்கல. இது ஒரு தப்பா ஐயா? இது ஒரு தப்பா? அவன் நம்மள்ட்ட வம்பு பண்ணலை, அவன் நம்மளை ஏசலை பேசலை, அவன் நம்ம எதிர்த்தாப்புலேயே வரல. அதுக்காக கர்த்தர் அவனை தண்டிக்கலன்னு சொல்லல. அவன் என்ன செய்யலையா? அவன் நம்மை சேவிக்கவில்லை. இன்னைக்கு காலைல ஆண்டவர் 4 மணிக்கு வாக்கு விட்டுருக்காரு எனக்கு. உன்னை சேவிக்காத ஜாதியே டிஷ்யூம், உன்னை சேவிக்காத ராஜ்யமா இருந்தாலும் டிஷ்யூம். ஆமா, அப்படி சொல்லிட்டு விட்டு போயிடலாம்ல. திரும்ப அதை ஸ்தோத்திரம் எம்பசைஸ் பண்றார். ஆமா, திரும்ப அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறார். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் அப்படி வாக்கு வாங்கி வந்த ஒரு அவதார புருஷனா இருக்கிறேன். ஆமா, என் தலையில் அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. என்னை ஊழ்த்தி அழைக்கும் போதே அப்படிதான் சொல்லி அழைச்சார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. உன்னை சபிக்கிறவர்களை நான் இப்படியே சொல்லி என்னை ஊழ்த்தி அழைச்சாரு. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் சொன்னார், நீ கொஞ்சம் அமைதியா இறப்பா, நீ கொஞ்சம் ரஃப்பான ஆளா இருக்க. இப்படி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் இப்படியே சொன்னார். உன்னை மோதக்கூடாதுப்பா, உன்கிட்ட பிரச்சனைக்கு நான் வரலப்பா. ஸ்தோத்திரம். கம்ஸ்புரா தெரியுமா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் யாருன்னு? எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் உங்கள்கிட்ட கூட்டி போய் காட்டியிருக்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காரு.
நீ ஒரு மாதிரி ரஃப்பான ஆள்ப்பா, நானே உன்கிட்ட வம்பு வைக்கலப்பா இப்படி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ஆவியில் தெரியும் இவன் என்ன அபிஷேகம் உள்ளவன், இவன் என்ன ஆவியை உடையவன். இன்னைக்கும் ஆண்டதை உறுதிப்படுத்துறாரு, உன்னை சேவிக்காதவன், உன்னை சேவிக்காத ராஜ்யமாக இருந்தாலும் அதை அழிப்பேன், நிச்சயமாய் அந்த ஜாதிகள் பாழாகும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சுவிசேஷம் சொல்லி ஒருத்தன் ரட்சிக்கப்படலைன்னா நிச்சயமா அவன் பாழா தான் போவான். நீங்க சொல்லி சுவிசேஷம் கேட்காம அவன் அதை நிராகரித்தான் என்றால், அந்த சுவிசேஷத்தை தூக்கி எறிஞ்சான் என்றால் அவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இன்னைக்கு காலைல ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன். ரெய்னார்ட் போங்கே என்ற ஊழியக்காரர் இப்படி சொல்லியிருக்காரு, the gospel is like water. The gospel is like water. No man can produce it, yet no one can live without it. அப்படியா? சுவிசேஷம் என்பது தண்ணீரை போன்றது. ஒருவனாலும் அதை உருவாக்க முடியாது, அதே நேரத்தில் ஒருவனாலும் அதை தவிர்த்து விட்டு போக முடியாது. எனக்கு ஒன்று வேண்டாம்ப்பா, உன் சுவிசேஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் அந்த சுவிசேஷத்தை தவிர்த்து விட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, நாளைக்கிட்டா நாளானைக்கு அவனுக்கு ஒரு தவிக்கும், அவனுக்கு தண்ணி தவிக்கும். ஸ்தோத்திரம். அவன் தவிச்சு தவிடு தாங்கி தண்ணி கத்திட்டு வரும்போது சுவிசேஷம் என்கிற தண்ணீரை கொடுப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கே உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இவ்வளவு வலிமையான சுவிசேஷமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாராலும் அந்த சுவிசேஷத்தை உருவாக்க முடியாது. தண்ணீரை உருவாக்க முடியுமா? தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கு, H2O. இப்படி தான் தெரிஞ்சிட்டுல. அப்புறம் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்றா சேர்த்தா தண்ணி வரணும்ல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, வரல. இன்னைக்கு வரைக்கும் தண்ணியை உருவாக்க முடியும். உருவாக்கப்பட்ட தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணுறேன், ரீஃபைன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனால் தண்ணியை மனுஷனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியாது. அமெரிக்கா, லண்டன் எல்லாமே எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கான், தண்ணியை உருவாக்க முடியாது. உருவாக்கப்பட்ட தண்ணியை எடுத்து நீ உருட்டி பெரட்டி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். சுவிசேஷம் தண்ணீரை போன்றது. இன்னொரு சுவிசேஷத்தை உங்களால் உருவாக்க முடியாது. ஆனாலும் அந்த சுவிசேஷம் இல்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழ கூடாது. அவனுக்கு தவிக்கும், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அன்றைக்கு அந்த தண்ணீரை கோரி அவனுக்கு கொடுத்து அவன் தாகத்தை தீர்த்து, இயேசுதான் அந்த சுவிசேஷம், இயேசுவன் தாகத்தை தீர்ப்பார், இயேசுவன் பாவத்தை மன்னிப்பார் என்கிற சுவிசேஷத்தினால அவனை வென்றெடுக்கும்படிக்கு, அவன் சத்துருவாயிருந்தாலும் அவனுக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் தண்ணீரை போன்றது. அது உங்களுக்கும் உங்களை நெருங்கினவர்களுக்கும் மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களுக்கும் அவசியமானது. அப்படி அந்த சத்துரு உங்களை தவிர்த்தால், அந்த சத்துரு உங்களை ஒதுக்கினால், அவன் தண்ணீரை ஒதுக்குகிறான். சீக்கிரம் என்ன செய்ய போறான்? சீக்கிரம் தாகத்தால தவிக்க போகிறான், திண்டாட போகிறான். அன்றைக்கு நீங்க தான் சுவிசேஷத்தை கொண்டு போய் அவனுக்கு வாயில் என்ன செய்யணும்? ஊற்ற வேண்டும். அன்றைக்கு அவன் தண்ணீரை குடிச்சு, ஐயோ இந்த சுவிசேஷம் இவ்வளவு நல்லதா, இதை நான் எதிர்த்து விட்டேனே என்று மனம் திரும்பினால் தப்பிச்சான். உங்களை சேவிக்க மறந்தால் செத்தான். உங்கள் சுவிசேஷத்தை தூக்கி எறிந்தால் அவன் அதோட முடிந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பயமுறுத்துவதற்காக பேசல, சத்தியத்தை பேசுறேன். சுவிசேஷம் அவ்வளவு இனிப்பானது, சுவிசேஷம் அவ்வளவு இனிமையானது. அது கண்ணீரை துடைக்கும், அது வலியை மாற்றும், அது கடனை அடைக்கும், வியாதியை சுகமாக்கும். சுவிசேஷம் அத்தன்மை உள்ளது. அந்த நல்ல தண்ணீரை போன்ற சுவிசேஷத்தை எந்த மனிதன் விளக்குகிறானோ அந்த ஜாதியும் அந்த ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் அந்த சுவிசேஷமாக எப்பொழுது மாறுகிறீர்களோ அன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஜனக்கூட்டமாய் தேவ பிள்ளையாக மாறிவிடுவீர்கள். You are not only called to proclaim gospel, also you are called to prove the gospel. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாத்திரம் அழைக்கப்படவில்லை, சுவிசேஷத்தை நிரூபிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yes, you are not only called to proclaim the gospel, also you are called to prove the gospel.
இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அறிவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களே நடமாடும் சுவிசேஷங்களாக இருக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பெருக்கம் எப்படி சபைக்குள்ளே வரும்? ஒரு பெருக்கம் எப்படி குடும்பத்துக்குள்ளே வரும்? ஒரு பெருக்கம் எப்படி ஒரு தனி மனிதனுக்குள்ளே வரும்? நான் சொல்றேன், ஜெபமும் சுவிசேஷமும் அந்த மனுஷன் சகல விதங்களிலும் பெருகுவதற்கு காரணமாக இருக்கும். இது தேவனிடத்திலிருந்து பெற்ற ரேமா. You cannot question me how. I have no answer to say how. எப்படி, ஏன் கேள்வி கேட்டா சொல்ல எனக்கு பதில் இல்லை. இது தேவனிடத்திலே வந்த ரேமா. எப்படி ஒரு சபை பெருகும்? எப்படி ஒரு குடும்பம் பெருகும்? எப்படி ஒரு தனிநபர் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஜெபமும் சுவிசேஷமும் ஒரு மனிதனை பெருக பண்ணும், ஒரு குடும்பத்தை பெருக பண்ணும். 7 விதமான ஆசீர்வாதங்களை ஒரு தனி மனிதனுடைய தலைமையில் இறங்க பண்ணும். ஒரு சபை பலுகி பெருகுவதற்கு ஜெபமும் சுவிசேஷமும் அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் மூலமாய் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் மனிதர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்வதற்கு தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படும் போது அங்கேதானே கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாகிற 7 விதமான ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்க சபையை ஆசீர்வதிக்கும், உங்களை கொண்டு உங்க சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபமும் சுவிசேஷமும் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதையும் தாண்டி ஆண்டவர் எனக்கு பேசின விஷயங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்போம். முதல் ஆசீர்வாதம் என்ன? மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? நீடித்த ஆயுளாகிய மரங்களின் விருட்சங்களின் ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் என்ன? உலோகங்களின் ஆசீர்வாதம். அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தாரேன். 4வது ஆசீர்வாதம் என்ன? ஜாதிகளின் ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம் என்ன? ராஜாக்களின் ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம் என்ன? சத்துருக்களின் பேர்ல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 7வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 7th blessing. 7வது ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார். அதற்காக நான் 2 வசனம் சொல்றேன். 3 வசனம் 19, 20, 21 யாராவது வாசிக்கலாமா? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். சரி. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 21 வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் the greatest and best blessing னு சொல்லுவேன். எல்லா ஆசீர்வாதமும் மேன்மைதான். ஆனால் ஆண்டவருங்க எவ்வளோ அருமையாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் தான் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். வருமானமும் வரும், ஆனால் கர்த்தரால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாளும் குறை கிடையாது. எவளாவது நான் வேலை செஞ்சால் தானே பிழைக்க முடியும், நான் வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும், ஐபிஎஸ் சபையில் அப்படி ஒருத்தி இருக்காத. நான் உனக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு சொல்கிறேன். நம்ம செய்கிற வேலையினால் பிழைக்க வேண்டாம், நம்ம சுய பலத்தினால பிழைக்க வேண்டாம். கேட்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். நம்ம திறமையினால் பிழைக்க வேண்டாம். நம்ம சுற்றி இருக்கிற சாதி ஜனங்களால் நம்ம செழிக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் என் சாதிக்காரன் தானே வந்து என்னை தூக்கி போடுவான், என்னைக்கு தான் என் சொந்த பந்தம் தானே என்னை வந்து கூலியில் இறக்கும். கருமமே கன்றாவே, அப்படி ஒரு நாளும் எண்ணாதே. உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு இயேசு இருக்கிற வரைக்கும் நீ வேலையே இல்லாட்டாலும் ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்ப. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேத்தா முந்தானத்தா வெள்ளிக்கிழமை பாஸ்டர்மா குடும்பத்தார் எல்லாரும் இங்கே வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஏதான் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கில்லை. நாங்கள் தான் காலையில் ஆனால் வேலைக்கு ஓடணும் வைக்கணும்,
பெரிய பாடாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மணிக்கணக்கே கிடையாதுண்ணே, நீங்கள் நினச்சா எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆமாடே, அதுதான்டே ஊழியம். மத்தியானம் தூங்கணும் போது தான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவோம். நான் அவனை ரொம்ப உசு பேத்துனேன். எங்களுக்கு காலையில் படுக்கணும் போல தான் நாங்கள் மீட்டிங்கை கேன்சல், காலையில் படுத்துக்குவோம். நம்ம விட்டு கொடுக்கூடாது. நம்ம 4 மணிக்கு எழுப்பி உட்காந்து பைபிள் படித்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது, கண் விழிப்பாக இருக்கிறதுலாம் நம்ம தெரியாது. ஆனால் அவங்க பார்வைக்கு எப்படி இருக்குது, நீங்கள் நினச்சா தூங்கிக்கலாம், நீங்கள் நினச்சா எழுந்திரிச்சிக்கலாம், நீங்கள் போகணுன்னா போகலாம், வேண்டான்னா இருந்துக்கலாம். ஆமாம், நீ எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் நீ வயிறு எரிஞ்சே தான் என்னைய பார்ப்பேன். என்னைய பார்க்கும்போது உன் வயிறு எரிய தான் செய்யும். எப்படி எரியும்? அவங்களுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவங்க, நினச்சா வேலைக்கு போவாங்க, நினச்சா வீட்டில் போட்டு தூங்குவாங்க. ஆமேன். எங்களை கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்படி வைக்கணும்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? எப்பா, எனக்கு ஒரு சூரியன் உண்டு, எனக்கு ஒரு சந்திரன் உண்டு, ஆனாலும் வெளிச்சம் எனக்கு அங்கேருந்து கிடையாது. எனக்கு வெளிச்சம் எங்கேருந்து தான் வருது? இயேசு எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம். ஆமாம், நீ உங்களுக்கு வேலையும் இருக்காது, வருமானம் இருக்காது, ஆனால் நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். என்னைய பார்த்தா எல்லாரும் பொறாம தான் நாங்கள் இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். திடீர்னு நம்ம விசுவாசி ஒரு நாள், பாஸ்டர் எனக்கு ஒரு 40 ரூபா போட்டு விடுங்க, நானும் பையில விட்டு 40 ரூபா 50 ரூபா நோட்டாக இருக்கம்மா அப்படின்னு 40,000 கேட்டிருக்காங்க. நான் அப்போ தான் உண்மையிலே ஜிபேயில் செக் பண்ணி பார்க்க மைனஸில் இருக்குது எனக்கு. ஆனால் நம்மளை பார்த்தா பல ஆயிரங்களை எப்போதும் உடையவர்களாகத்தான் நம்ம ஊர் உலகத்துக்கு தெரிகிறோம். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைய பார்த்தா என் அக்கௌண்ட் மைனஸில் இருக்க மாதிரி தெரியுதா? எப்படி பாசம் மைனஸ் எனக்கு இருக்குது? மைனஸ் வரணுமா உன்ட்ட காட்டுன்னு நினைக்கிறேன். மைனஸை காட்டினோம்லப்பா, நான் காட்ட கூட செஞ்சேன். என்னடா இது மைனஸில் போகும்போது ஏற்கனவே கட்ட வேண்டிய டியூ கெட்டாட்டா நம்ம அக்கௌண்ட் மைனஸுக்கு போகுது. அது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஆனால் என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது. என்னைய பார்த்தா என் அக்கௌண்ட் மைனஸில் இருக்கிற மாதிரியே தெரியுது. எப்படி வெள்ளையும் செல்லையும் தங்க பேனா குத்தி எப்படி ஆள் எப்படி இருக்க? ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை எப்படி தான் உலகத்துக்கு காட்டி வச்சிருக்காரு? செல்வ சீமானா காட்டி வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது பூரா யாரு? கர்த்தர். அல்லேலூயா. சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, ஆனாலும் எங்களுக்கு வெளிச்சம் எங்கிருந்து தான் வரும்? கர்த்தர் இடத்திலிருந்து வரும். இந்த ஆசீர்வாதத்துக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இவன் உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்பி அவன் வாழல. கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் ஆவிக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களுமாக இருக்கிறது. அந்த வசனங்கள் சொல்லுது, சூரியன் இருக்கலாம்ப்பா, சந்திரன் இருக்கலாம்ப்பா, ஆனா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். அந்த சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, அந்த சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேருக்கு கர்த்தர் சூரியனா இருக்கணும்? எத்தனை பேருக்கு கர்த்தர் சந்திரனா இருக்கணும்? எத்தனை பேருக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கணும்? இப்படி 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா தருவேன்னு எழுதி வச்சிருக்காரு. இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். இங்கே பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த 7 ஆசீர்வாதத்தை சரியாக கவனிக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமே நான் சொல்ல போகிற அந்த முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்கள் தலை மேலே அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? வந்து இறங்கும். இப்போ எனக்கு இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே தெரிஞ்சுது. பலுகி பெருகுவதற்கு 7 ஆசீர்வாதங்களை கத்த. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே என் தலை மேலே வந்து இறங்கியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, அவர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அந்த விஷயத்தை நான் தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன்? செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கே தெரியாமல் அந்த வேலையை செஞ்சுருக்கேன். எனக்கே தெரியாமல் அந்த ஆசீர்வாதங்கள் என் மேலே என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்குது? இறங்கி கொண்டே இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், என்ன செய்யணுமா? இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதற்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இந்த 60ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவர் இந்த சாக்லேட்டில் முடிச்சு போடுவாங்க பாருங்க. இங்கிட்டு ஒரு முறுக்கு, அங்கிட்டு ஒரு திருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? சாக்லேட் இருக்கும். ஆசீர்வாதம், இனிப்பு, சுவை, எச்சு ஊர்தா எல்லாம் நடுவில் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு போட்டு வச்சுருக்கார். இந்த 2 லாக்கையும் ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து என்ன வரும்? முத்துவுக்கு இப்போ தான் பிரசங்கம் புரியுது பாஸ்டர், இவ்வளோ நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல. கவனிங்க, ஸ்தோத்திரம்.
இந்த 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சாக்லேட் மாதிரி இங்கிட்டு ஒரு லாக்கு இங்கிட்டு ஒரு லாக்கு போட்டு வச்சிருக்கார். இந்த 2 லாக்கை இப்போ ஓபன் பண்ண போறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு லாக்கு, முன்னாடி ஒரு லாக்கு. இந்த 2 லாக்கையும் அன்லாக் பண்ணா உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே நெய்யா வடிஞ்சு வரும். பார்த்துக்கோங்க. அது அப்படியே நாக்கில் அள்ளி போட்டால் அந்த சாக்லேட்டு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அது பெரிய ஆசீர்வாதம். அன்லாக் பண்ணுவோமா? இந்த ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணுவோமா? 60ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே உள்ள வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இல்ல 60ஆம் அதிகாரத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாயில, நம்ம பிள்ளைகள் வாயில, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள் வாயில என்ன போட்டு வச்சிருக்காராம்? என்ன போட்டு வச்சிருக்காராம்? அவருடைய வார்த்தையை போட்டு வச்சிருக்காரு. நான் சொன்னேன், அவருடைய வார்த்தை என்றால் சுவிசேஷம். அவருடைய வசனம், வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் சுவிசேஷம். நம்ம வாயில கர்த்தர் எதை வச்சிருக்காரா? சுவிசேஷத்தை வச்சிருக்காரு. அப்ப நம்ம வாயை திறந்து நாமளும் சொல்ல, நம்முடைய பிள்ளைகளும் சுவிசேஷம் சொல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளும் சுவிசேஷம் சொல்ல நம்மளை ஒப்பு கொடுத்தா அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகும்? 60ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். அப்போ ஒரு சைடுல லாக்க ஓபன் பண்ணாலே என்ன உதிக்க ஆரம்பிச்சிருது? வெளிச்சம், ஒளி, பிரகாசம், ஆசீர்வாதம் இறங்கி வர ஆரம்பித்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா. சரி, இந்த பக்கம் உள்ளதை அன்லாக் பண்ணுங்க பாப்போம். இந்த பக்கம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஓபன் பண்ணுங்க பாப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க இந்த சைடில் உள்ளதை அன்லாக் பண்றதுக்கும் எதை தான் வச்சிருக்காரு? சுவிசேஷத்தை தான் வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ முன்னே ஆனாலும் சரி பின்னே ஆனாலும் சரி சுவிசேஷத்தை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில பொழிய பண்ண வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெரி சிம்பிள். இந்த மே மாசத்துல நான் உன்னை பலுக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணாரே, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஜனவரியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் பாஸ்டர் சும்மா கேட்போமே, எத்தனை பேர் ஒரு ஆளுக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பாஸ்டர்? கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4. ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கிற இடத்துல 4 பேர் ஈச் ஒன் கேட்ச் ஒன்ல இறங்குனா என்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது தேவன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறவரும் தேவன். நாம் இன்னும் கால தாமதமாக இருக்கக்கூடாது. நான் உங்களை வருத்தப்படுத்துவதற்காக இப்படி சொல்லலை. நம்ம இன்னும் பாருங்கள், எனக்கு கூட தெரில. இப்போ ஆண்டவர் அதில் கவனமாக இருக்கிறாரு. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். ஆனால் வெகு ஜனமோ, உன் சபையில் வெகு ஜனமோ இன்னும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தினால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற இந்த சின்ன பிள்ளையானாலும், வாலிபர்களானாலும், பெரியவர்களானாலும், முதியவர்களானாலும் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் அண்டையிலே வழி நடத்தி ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்க உங்க சுவிசேஷத்தை வாயில எடுத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்ப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மற்றபடி சாக்லேட் பேப்பரோட வாயில போட்டு மெல்ல முடியாது, அது சரி வராது. நான் சொல்றேன், அன்லாக் பண்ணுங்க. சுவிசேஷத்தினால் ஆத்துமாக்களை சந்தியுங்கள்.
சுவிசேஷத்தை ஓபன் பண்ணி விடுங்க, வாயை திறங்க. அது இரவோ பகலோ என்று பாராதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் கர்த்தர் 60ஆம் அதிகாரத்தில் நடுவில் வாக்கு பண்ணி வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்களையும் உங்க வாழ்க்கையில கட்டவிழ்ப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு வாக்கு பண்ணிட்டார். அந்த சபையில வந்த யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுவிசேஷத்தை உங்க வாயில் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். உங்க வாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எழும்ப வேண்டும். பாஸ்டர், நான் வந்து கொஞ்சம் பரிசுத்தமாகணும் பாஸ்டர், ஸ்தோத்திரம். நான் வந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஜெபம் பாஸ்டர், நான் கொஞ்சம் உபவாசம் போட்டாதான் பாஸ்டர் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அப்படிலாம் இங்க பைபிள் சொல்லலை. நீ சுவிசேஷம் அறிவித்தால் அது உன்னை பரிசுத்தப்படுத்தும். நீ சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சா நீ ஜெபம் பண்ண ஆரம்பிப்ப. நீ சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் உன் மூலமா கிரியை நடப்பிப்பா. நீ அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலமா முதலாவது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பின்பு நீ சொல்லுகிற சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில பலன் செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய தன்மை அது, சுவிசேஷத்தினுடைய குணம் அது. இந்த சுவிசேஷத்தை கொண்டு கர்த்தர் உங்க கடனை அடைப்பார். கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அவங்க கடனை அடைப்பார். நீங்க இயேசுவை நம்பி வந்து பாருங்க, அவர் உங்க வியாதியை சுகமாக்குவார்னு சொன்னீங்கன்னா அந்த சுவிசேஷம் அவருடைய வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்க சுகமாக்க முடியாது. அவங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சுகமாகலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் அவர்களை குணமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சுவிசேஷத்திற்கு அந்த வல்லமை இருக்குது. வியாதியை சுகமாக்குற வல்லமை, கடனை அடைக்கிற வல்லமை, நோயை குணமாக்குற வல்லமை, பேயை துரத்துகிற வல்லமை நீங்க சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க எத்தனை பாரத்தோட இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் இந்த 7 ஆசீர்வாதங்களை திரும்ப சொல்லுங்க பாப்போம். என்னென்ன? மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம், மரங்களின் ஆசீர்வாதம், உலோகங்களின் ஆசீர்வாதம், ஜாதிகளின் ஆசீர்வாதம், ராஜாக்களின் ஆசீர்வாதம், சத்துருக்களின் மேல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஸ்தோத்திரம். காலையிலே ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதம். இதுல ஒன்ன கூட நம்ம இழக்க கூடாது. சரி, 1-2 போனா போட்டுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. Voices of praise, casting out